பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு அநேகர் அற்புதங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பலவீனத்தில் ஒரு அற்புதம் நடக்காதா? என் பிள்ளையின் காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்காதா? என் தொழிலில் ஒரு அற்புதம் நடக்காதா? என் வேலை விஷயத்தில் ஒரு அற்புதம் நடக்காதா? என்னுடைய வியாதியில் ஒரு அற்புதம் நடக்காதா? ஊழியத்தில் ஒரு அற்புதம் நடக்காதா? இப்படி பல வகையான அற்புதங்களுக்காக அநேகர் இன்றைக்கு தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவன், நான் உங்களுக்கு அற்புதங்களை செய்வேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஆணித்தரமாய் வாக்கு தருகிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு உள்ளாடி ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒருவனும் தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பரிசுத்தம் இல்லாதவர்களாய் இருப்போமேயானால் ஆண்டவர் நம்மிடத்தில் தங்கி தாபரிக்க மாட்டார். அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியாது. அவருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணக்கூடிய அந்த சத்தம் நம்மை விட்டு மாறிவிடும், நம்மை விட்டு சென்றுவிடும். சிம்சோனை பார்ப்போமேயானால் சிம்சோனுக்குள் ஆவியானவர் வரும்போது தெரியும், அவன் பாவம் செய்ததினால் ஆவியானவர் அவனை விட்டு சென்றது அவனுக்கு தெரியவில்லை. இன்றைக்கு அநேகர் பல தாளந்துகளை பெற்றுக்கொண்டும் நாட்கள் போக போக அந்த தாளந்துகளையும் கிருபைகளையும் இழந்து பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவர்களாகத்தான் காணப்படுகிறார்கள். இதனால் குடும்பங்களில் அற்புதம் சம்பவிக்க முடியவில்லை, அதிசயம் சம்பவிக்க முடியவில்லை. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் சத்ருவானவன் குடிபுகுந்து அவனுடைய ஆளுகையில் குடும்பத்தை பிடித்து வைத்திருக்கிறான். தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்தமாகிக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே நான் அற்புதங்களை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, சிறையிருப்புக்குள் இருக்கலாம், பொல்லாங்கனுடைய பிடியில் இருக்கலாம். இனி என்னை விடுதலை செய்வார் யார் என்று சொல்லிக்கொண்டு அநேகர் காத்து கொண்டிருக்கலாம். அநேகர் அற்புதங்களுக்காக காத்து கொண்டிருக்கலாம். பல வருடங்களாய், பல மாதங்களாய், பல வாரங்களாய் என்னுடைய பலவீனத்தில் ஒரு அற்புதம் சம்பவிக்காதா? மருத்துவர்களெல்லாம் நாட்கள் குறித்து விட்டார்கள், இனி என்னை விடுவிப்பார் யாருமே இல்லையே, ஆண்டவர் தான் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேகர் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மருத்துவர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம், மருத்துவர்கள் உனக்கு நாள் குறித்திருக்கலாம், அதே நாளில் உனக்கு நான் அற்புதத்தை செய்ய போகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்களுக்கு நான் அற்புதங்களை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தீங்கப்பா. எங்கள் நடுவில் உங்களுடைய அற்புதம் நடைபெறட்டும் ஆண்டவரே. அற்புதம் நடைபெறாமல் பல தடைகளை கொண்டு வந்து போடுகிற சத்துருவின் கிரியைகள் எங்கள் குடும்பங்களை விட்டு அழிக்கப்படட்டும். எங்கள் ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கக்கூடிய பொல்லாங்கனுடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும். எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா.
எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்கிற தகப்பன். உன்னுடைய பிள்ளையினுடைய காரியத்தில் அற்புதங்களை செய்ய போகிறேன். உன்னுடைய வியாதியில் ஒரு அற்புதம் சம்பவிக்க போகிறது. உன்னுடைய சரீரத்தில் அந்த கட்டியில் ஒரு அற்புதம் சம்பவிக்க போகிறது. உன்னுடைய முழங்கால் வலியில் ஒரு அற்புதம் சம்பவிக்க போகிறது. நடக்க முடியாது, உன்னை கட்டில் கிடையாய் கிடத்தணும்னு சொல்லி சத்ருவானவன் திட்டம் தீட்டியிருந்தாலும் அதிலே ஒரு அற்புதத்தை நான் செய்து உன்னை நடக்க வைப்பேன் என்று ஆண்டவர் பதில் தந்து கொண்டிருக்கிறார். இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே ஆண்டவரே அந்த அற்புதங்கள் சம்பவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய யார் பலவீனத்தோடு இருந்தாலும் இந்த வசனம் ஆண்டவரை விதைக்கப்படும் போதே அவர்களுக்குள்ளாடி ஒரு அற்புதம் சம்பவிக்கட்டும். ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, தொழில்களில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். சபைகளில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஆதி அப்போஸ்தலர் காலங்களில் நடந்த அற்புதங்களும் அடையாளங்களும் சபைகளில் சம்பவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அற்புதத்துக்காக எங்களை நாங்களே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளக்கூடிய அந்த கிருபைகளை தாங்கப்பா. ஆண்டவரே, முழுவதுமாய் எங்களை உடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயம் பரிசுத்தமாக்கப்படட்டும். எங்கள் சிந்தனைகள் பரிசுத்தமாக்கப்படட்டும். எங்கள் நடக்கைகள் பரிசுத்தமாக்கப்படட்டும். எங்கள் செய்கைகள் பரிசுத்தமாக்கப்படட்டும். எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் பரிசுத்தமாக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே எங்கள் நடுவில் நீர் அற்புதங்களை செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன், இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.